வணக்கம். இப்போது இந்த மாத ராசி பலன் வரிசையில் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் செவ்வாய்க்கிழமை அன்று காலை சதய நட்சத்திரம் கன்னி லக்னம் கும்ப ராசியில் தொடங்குகிறது இந்த புரட்டாசி மாதம். இந்த ராசி பலன் வரிசையில் இப்போ நாம் பார்க்குறது வந்து மகர ராசி. மகர ராசி எவ்வாறு இருக்கிறது? மகர ராசி ஆளும் கிரகம் சொந்த வீடு, சனிக்கு சொந்த வீடு மகரம். அதனால் வந்து இந்த மகர ராசி உத்திராடம் திருவோணம் இந்த மகரத்திற்கு ஒரு கைதேர்ந்த சிறப்பு ராசியாக மகர ராசியில் வந்து இந்த 3 விதமான நட்சத்திரமும் 3 விதமான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த மகர ராசியில் உண்டு. இரட்டை ராசி, சரராசி, முழங்கால், இதெல்லாம் வந்து முழங்கால், உள் எலும்புகள், உள் உறுப்புகளை எல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு கால நிலை. இந்த மகர ராசி வந்து சனிக்கு சொந்தமானதுங்கிறதுனால கொஞ்சம் அமைதி, பொறுமை, நிதானம் இது எல்லாம் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து மகர ராசிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க. மூர்க்கத்தனமான கோபம் வரும். எழுந்தால் சாது மிரண்டால் காடு இளங்கொள்ளாது அப்படின்னு சொல்லலாம் இந்த மகர ராசியில். அதனால் மகரம் எப்பயுமே அந்த குட்டை ராசி, அதே மாதிரி அந்த வட்ட வடிவம் குட்டை மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு மகர ராசி அன்பர்கள் பொதுவாகவே பிடிவாதம் உள்ள அன்பர்கள், சாதனையாளர்கள் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் மகர ராசியில். இப்போ மகரத்திற்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம். 2ஆம் இடத்தில் சந்திரனும் சனியும் மகரத்திற்கு வாக்குஸ்தானத்திலேயே அமைஞ்சிருக்கிறது. ஒரு பெரிய வரப்பிரசாதம், பொக்கிஷம், தேடினாலும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் மகர ராசிக்கு. இதுவரைக்கும் இருந்த மோசமான விளைவுகள் நிலைகள் மாறி மகரத்திற்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் மனோவசியக்காரகன், சனி சொல்வாக்கு செல்வாக்கை காப்பாற்றக்கூடிய அந்த சனி சொந்த வீட்டில் அமர்ந்த ஒரு அமைப்பு. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அது நடக்கும். சொல்வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். நிச்சயமாக அமையும். நல்ல பரவாயில்ல சொல்லிட்டோம் காப்பாற்றிட்டோங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும். சொன்ன சொல் தவறாத ஒரு நிலை, ஒரு அமைப்பு இதெல்லாம் உருவாகும். உடல்நிலையில் அடிக்கடி கொஞ்சம் உடல்நிலை சர்க்கிள் ஆயிரும். அடிக்கடி கொஞ்சம் உடல்நிலை கவனிச்சுங்க. நரம்பு, சளி, இரும்பல், இந்த உடல் உபாதைகள் இது போன்ற சில எலும்பு, கால் எலும்பு, முழங்கால் வலி, இதுக்குண்டான சில விஷயங்கள் எல்லாம் அடிக்கடி இந்த பிரச்சனைகள் உபாதைகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களே. ஆண் பெண் இருபாலருக்குமே கவனமாக பார்த்து, அதாவது வைத்திய செலவு இதுக்குண்டான சின்ன ஆரம்பிக்கும் போதே, அதாவது முளையும் போதே கிளியர் எரிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் போதே நீங்கள் அதெல்லாம் பார்த்துங்க. உங்களுக்கு இந்த வைத்திய செலவு தொந்தரவு இதெல்லாம் வந்து குறைஞ்சிரும். இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்காது மகர ராசி அன்பர்களே. 3ல் வந்து ராகு இருக்கிறது அப்படிங்கிற, அதாவது என்னென்னா தொலைதூரத்தில் இருந்து ஒரு நல்ல செய்திகள் வரும். வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு வரும். வெளியில் போய் தொழில் வந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வரும். இரும்பு, வண்டி, வாகனம், பழைய இரும்பு கடை, அதே மாதிரி வண்டி வாகனம் ஏதோ வாங்கிறது, விற்கிறது, சொந்த தொழில் ஏதாவது வந்து ஆரம்பிக்கிறது, செய்கிறது, இதுக்குண்டான ஒரு அமைப்பெல்லாம் கூட நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். தூரமாக போய் வெளியில் சொந்தக்காரன் வகையில் அதாவது என்னென்னா உறவுக்குள் இருக்கக்கூடிய பகை, உறவுக்குள் நடந்த பகை, அண்ணன் தம்பி உறவுக்குள்ளே சண்டை, தகராறு, பஞ்சாயத்து, சொத்து தகராறு, நிலத்தகராறு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பழைய தகராறு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் மகர ராசிக்கு நல்ல நேரம். அதே மகர ராசி அன்பர்களுக்கு வந்து 4ல் குரு இருக்கிறது சுகஸ்தானம். குரு இருக்கிறது வந்து கல்யாணம் பண்ணலாம், வீடு கட்டலாம், ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்கிற மனை யோகத்தை அமைக்கலாம், கட்டட யோகம் கட்டலாம். சிம்பிளாக எதுவுமே பண்ண முடியல, எனக்குன்னு ஒரு அட்டையாவது போட்டேங்க, ஒரு வீடு கட்டி விட்டேன்
அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிவேகமாக இந்த வாய்ப்பு வந்து தட்டி எழுப்பி கூட கொடுத்துரும். ஒரு லோன் ட்ரை பண்ணிங்கன்னா கூட இப்போ கிடச்சிருங்க, இப்போ கொடுத்துருவாங்க. இந்த வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக கிடச்சிரும். மகர ராசி அன்பர்களே, இது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு அமையும். அதனால் வந்து பொலிட்டிக்கல் லைனில் இருக்கக்கூடிய நபர்களை, ஏஜெண்ட்டுகளை, டீலர்களை அணுகுங்க. இந்த வீடு கட்டுற பணி சொந்தமாக உங்களுக்கு நமக்குன்னு ஒரு வாடகை இடத்துலேருந்து சொந்த வீடு கட்டி குடிபோகக்கூடிய புதுமனை புகுவிழா நடத்தக்கூடிய நல்ல அமைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு இப்போது உண்டு. அந்த அமைப்பு இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன், ராசிக்கு 7க்கு உடையவர் சந்திரன் 2ல் இருக்கிறாரு. அதனால் துச்சமாக இருக்கிற ஒரு வீடு, அதாவது தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரன், நீங்கள் தேடும் வரன், இல்லை ஒரு எதிர்பார்த்து பழக்க வழக்கம், லவ்ஸு, இந்த பழக்க வழக்கம் இதுக்குண்டான ஒரு வரன், இது கிடைக்குமா தேடுறேன், இது அமையுமா அப்படிங்கிற மாதிரி தேடும் வரம் கிடைக்கும். தேடும் வரன் கிடைத்து விடும். அதே மாதிரி உங்கள் இஷ்டப்படி திருமணமாகும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அதர் கம்யூனிட்டி வேறு ஒரு லைனுக்குள்ளே ஏதாவது வந்து இந்த லவ்ஸு இந்த மாதிரி சில விஷயங்கள் கூட வேறு ஏதாவது மாற்றி அமைக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு. கல்வியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, ஆக ஒரு சிறப்பான ஒரு காலம். படிப்பு, புதன் வந்து புதனுடைய வீட்டில் அந்த நட்சத்திரம், நட்சத்திராதிபதி, அந்த வீட்டு அதிபதி, ஆக கல்வி அதிபதி, கல்வி ஸ்தானத்தில் வந்து சாரம் வந்து ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த படிப்பு படிக்கலாம். அந்த அமைப்பு கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி வந்து ஒரு மெடிக்கல், உயரிய கல்வி, இந்த மாதிரி வந்து நல்ல அருமையான அமைப்பு. டீச்சிங் லைனில் ஒரு சிறப்பு அமைப்பெல்லாம் கூட அமையும். நல்ல 10ஆம் இடங்கிறது ஒரு என்ன சுக்கரனுக்குடைய வீடு. 10ஆம் இடங்கிறது சுக்கரனுக்குடைய வீடு. சுக்கரனுக்குடைய வீடு அது கேதுனுடைய சாரத்தில் உட்காந்துருக்கு, அவருடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. ஞானம், நரம்பு, அதே மாதிரி வந்து மெடிசன் சார்ந்த இதுக்கூடிய வந்து இந்த தண்டுவடம், நரம்பு இதை சார்ந்த ஏதாவது கல்வி, படிப்பு இதில் கூட அமையறதுக்கு ஒரு நல்ல அமைப்பெல்லாம் இருக்கும். இனி வந்து முடிந்த அளவு வந்து நீங்கள் வந்து முன்னோர்களை வழிபடுங்கள், பெரியோர்களை வழிபடுங்கள். அதே மாதிரி வந்து ஏதாவது இறை அப்படின்னு பார்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து காலபைரவர் வழிபாடு, முருகன் கோயில் இதெல்லாம் வந்து முறையாக பண்ணுங்கள். குலதெய்வ கோயில் போய் வாங்க. நீண்ட நாள் எதிர்பார்க்கின்ற, தேடுகின்ற நல்ல காரியங்கள் எல்லாம் இனி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த புரட்டாசி மாதம் தொட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். இனி மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.